ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் சரிதா சக்தி. இது பணக்கார விவசாயி எபிசோட் நம்பர் 12. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். கடைசியாக நம்மளோட ஹீரோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு ஃபோனை வைப்பாரு. அவருக்கு ஒரு டவுட் வந்துடும், நாம இவ்வளோ விரும்ப ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் நடந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோனி கிட்ட சொல்வார். அதுக்கப்புறமே ரெண்டு பேரும் ஒன்றுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி இவன் என்ன பார்க்கக்கூடாது, நான் அவனை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு வருவாங்க. நம்மளோட ஹீரோ நம்ம ஏன் இவ்வளோ ரிசர்வ்டாக இருக்கோம், நம்ம கைப்பிடிச்சி நடக்கலாமே சொல்லி கைப்பிடிக்க ட்ரை பண்ணும்போது ஹீரோயினி ஒரு நர்வஸில் கை எடுத்துருவாங்க. ரெண்டு பேர் முகத்துலேயும் சிரிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்க சமைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வருவாச்சிங். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா? அந்த விறகு கட்டையில் எடுத்து வையேன். சரி அப்படின்னு சொல்லி வச்சுட்டு நம்ம ஹீரோயினி முகத்தை பார்க்கும்போது அவங்க சிரிச்சுட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆமாம், என்ன சிரிச்சுட்டே இருக்கே? சரி, உனக்கும் லின்ஷாக்கும் நடுவில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க இவங்க டக்குன்னு முழிச்சுப்பாங்க. அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் அவர் இவங்களுக்கு போதையில் கிஸ் கொடுத்ததும் மடியவே ஷோஃபாவை மாற்றி படுத்து தூங்கினதும் யோசிச்சு பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஏய், ஒன்று தான் கேட்டுட்ருக்கேன். என்ன சிக்ஸியமோன்? நேற்று டங்கு இருக்கான்ல, அவன் ஒரு குட்டி நாயை காப்பாற்ற போய் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டான். லின்ஷா தான் அதுக்கப்புறம் காப்பாற்றுறதுக்கு உதவி செஞ்சான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நைட்டு வந்துருச்சு. ஸோ அங்கவே தங்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அப்பன்னு பார்த்து அவன் பாய்சன் மஷ்ரூம் தின்னுட்டான். பாய்சன் மஷ்ரூமா? இப்போ அவனுக்கு சீரியஸாக இருக்கா என்ன? இல்லை, அவன் ஒன்றும் அந்த அளவுக்கு சாப்பிடல, கம்மியாக தான் சாப்பிட்டு இருந்தான். ஸோ ஆபத்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொன்னதை கேட்டு இப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சுன்னு ஃப்ரெண்ட் பேசிக்கிட்டே ஹீரோயினி முகத்தை பார்க்க அவங்க சிரிச்சுட்டே கீரை இணைக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் புரிஞ்சுப்பா. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயினி சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்ருப்பாங்க. வழக்கம் போல் ஸ்கூல்மேட், இந்த சூப் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, பிடிச்சிருக்குன்னா நிறைய குடிச்சு தொலைக்க வேண்டியதானே? நீங்கள் எல்லா ஃபோட்டோ எடுத்துட்டீங்கல்ல, நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவீங்களே, கண்டிப்பாக உனக்கு இதில் வெற்றி கிடைக்கும் பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பேசிகிட்டு இருக்கும்போது, அட போங்கடா, என் பிளானே வேற. உங்கள் ஆர்வத்தில் தீய வைக்க போகிறேன்னு நினச்சா எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. கேமராவில் கிராக் விழுந்து ஃபோட்டோ எல்லாம் டெலியூட் ஆகி என் கேமராவே பழா போயிடுச்சு. என்னடா சொல்கிற? எப்போ நடந்துச்சு? அன்றைக்கி ஆற்றுல விழுந்தல்ல, அன்றைக்கி தான் நடந்துச்சு. சீர்பெண்ணா கடையில் கொடுத்துருக்கேன். ஐயோ, இப்படி நடக்கவே கூடாது. அப்படின்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நிலமை திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் எடுக்கணும். கேமரா சரியானதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். உன் பிளான் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும்டா. சரி, எவ்வளோ நாள் எடுக்கிறதுக்கு ஆகும் சொல்லு. என்ன பிரதர் லூசுக்கு இருக்கு மாதிரி பேசுகிற? என் கேமரா தான் உடஞ்சி போய் கடையில் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேனே, அவன் எப்போ சீர் பண்ணி கொடுக்குறானோ அப்போ தான் ஃபோட்டோஸை மறுபடியும் எடுக்கவே முடியும் அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருப்பாரு. அப்படின்னா நீ இங்கேருந்து கிளம்புற உத்தேசத்தில் இல்லை, அப்படித்தானே? அப்படித்தான். நீ ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோஸ் இல்லாமல் வெளியிலேயே போக முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி ஜிங்பிங் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட பேரண்ட்ஸ், எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி இங்கே எவ்வளோ நாள் வேணால் தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நன்றி அங்கிள் ஆன்ட்டி, கவலைப்படாத, அவனோட கேமரா சீக்கிரமே கிடச்சிரும். அது வரைக்கும் நான் உங்கள் வீட்லேயே தங்கிக்குவேன் அங்கிள் ஆன்ட்டி. இதுதான் உன் பிளானா? அதான்டா என் பிளானு. ஐயோ, இங்கே பெருசாக எந்த ரூமும் இல்லையேப்பா, எல்லாத்துலேயும் ஆள் இருக்கே. பொண்ணே சம்மதிச்சாலும் இவன் சம்மதிக்க மாட்டான் போலையே. என்ன அங்கிள், என் பிரதர் இன்ஷியெல்லாம் இருக்காரு, நான் இருக்கக்கூடாதா? என்னப்பா பேசுகிற? அவர் எங்கள் வீட்டு மாப்பிளப்பா. இப்போ என்னடா சொல்ல வர? அங்கிள், இவன் என்ன ஃபுல்லாவா இருக்க போகிறான்? ஏதோ ஒரு 5 நாள் இருக்க போகிறான். அதுக்காக ரூமை ஷேர் பண்ணிக்கலாமே. வேணும்னா உன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. என்ன பேசுகிறா? அவளே வீட்டில் தனியாக இருக்கா. நீ வேணா என்னோட ரூமை எடுத்துக்கோ, என்னோட கடைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, ஐயோ என்ன நினச்சி சொன்னால் என்ன நடந்துட்டுருக்கீங்க? உன்னோட கடை ரொம்ப கூட்டமாக இருக்குண்டா, இவனுக்கு எப்படி அங்கே செட் ஆகும்? ஐயோ, கொஞ்சம் உங்கள் ஆர்கியூமெண்ட்டை நிறுத்துறீங்களா? இப்போ என்ன, ஒரு 2-3 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம், அவ்வளோதானே? ஆமாம், நீ வேணா லின்ஷே கூட ரூம் ஷேர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லியிருப்பாங்க. இது எனக்கு கேட்காமல இவ்வளோ முடிவு எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும்போது, ரொம்ப நன்றி, என்னோட லக்கேஜெல்லாம் நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சூப்பை குடிச்சிட்டு, நான் போய் என்னோட லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிவிட்டு சீக்கிரமே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக ஓடி போவார். சரி, அவன் போட்டோம், நீங்கள்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அன்றைய நைட் நம்ம ஸ்கூல்மேட் எல்லா லக்கேஜும் பேக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துடுவார். இங்கேருந்து தான் நான் உனக்கு கலெக்ட் பண்ண போகிறேன், தூங்கிட்டியோ? சரி வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பக்கம் வருவார். அப்போ நம்மளோட ஹீரோ எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஓ, நைட்டு எக்ஸசைஸோ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே, இதெல்லாம் பார்த்து நீ பயந்துராத, உன்கிட்ட தான் பிரதர் பேசிகிட்ருக்கேன். என்னை பார்த்து உனக்கு பயமாயிடுச்சா என்ன? எனக்கா? உன்னை பார்த்து பயமா? உன்னை பார்த்து பயப்பட எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு வாய் தான் சொல்லுது. மனசு நான் இங்கே தங்க போகிறேன்னு நினச்சி பதட்டமா இல்லை உனக்கு? எனக்கு பதட்டமா? ஆமாம் பிரதர், என் அளவுக்கு நீ அவளை லவ் பண்ணுறியா என்ன? அதை நான் உன்கிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன்னை விட நீ அவளை விரும்புகிறதா நினைக்கிறத விட ஒரு படி மேலே நான் அவளை லவ் பண்ணுறேன். நீ என் வழியிலேருந்து விலகிடு.
புரிஞ்சுதில்ல அப்படின்ற மாதிரி இவர் வார்ன் பண்ணிட்டு இருப்பாரு. தக்காளி உன்னை இவ்வளோ நேரம் பேச விட்டதே ஓவரு. இதுக்கு மேலே இங்கே உட்காந்துட்டு இருந்தா உன்னை நானே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். மரியாதை ரூமை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளிடுவாரு. இன்னொரு வாட்டி இந்த ரூம்குள்ளே வந்தா அவ்வளோதான் நீ. ஏய் இருடா பிரதர் ப்ளீஸ் கதவை மூடாத. என்ன இவன் 2 வார்த்தை பேசுறதுக்கு வெளியே தள்ளி கதவை சாத்திட்டான். அப்படின்னா ஜிங்வெங் சொன்னது கரெக்டு தான் போல அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜிங்விங் ஸ்கூல்மேட்டை சந்திச்சு நாளைக்கு நீ ஊருக்கு போயிடுவில்ல, அப்படி போயிட்டா உனக்கும் எக்ஸிமோனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி வளரும், அப்புறம் உங்களுக்குள்ள லின்ஷா தான் வருவான். ஸோ நீ இன்னும் கொஞ்சம் இங்கே பக்கத்துலேயே இருந்து அவள் மனசில் இடம் பிடிக்க தானே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தூண்டி விட்டுட்ருக்க. ஆனால் அது எப்படி என்னால் முடியும், இங்கே இருக்கிறதே ஒரு ரூம் ஆச்சே. உனக்கு வீட்டில் இடம் வேணுமா எக்ஸிமோன் மனசில் இடம் வேணுமா? யூ ஆர் ரைட், எனக்கு எக்ஸிமோன் தான் முக்கியம். நீ வேணா பார்த்துட்டே இரு எப்படி இந்த ரூம்குள்ளே தானாக வரப்போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில் டென்ட் அமைச்சு நம்ம ஹீரோயினி இந்த வழி தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சிருப்பார் ஸ்கூல்மேட்டு. இந்த டென்ட்டை பார்த்ததும் என்ன இது புதுசாக டென்ட்டு, அம்மா அப்பா என்னம்மா என்ன ஆச்சு, டென்ட்டு எங்கே எப்படி வந்துச்சு, அதானே டென்ட்டு இதுக்குள்ளே யார் இருக்கா, அங்கிள் நான் தான் பயந்துராதீங்க. நீயா இங்கே என்னப்பா பண்ணிகிட்ருக்க, மேலே ரூம்லேருந்து அவன் என்னை துரத்தி விட்டுட்டான். எது துரத்தி விட்டுட்டானா? ஆ அது ரொம்ப சின்ன ரூம்னு நான் அப்போவே சொன்னல, மாப்பிள்ளைக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கும். அதுக்காக நீ இங்கேயேவா தூங்க போகிற, இங்கே தூங்க முடியாது. பரவாயில்ல எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிப்பேன். நீங்கள் போய் தூங்குங்க அங்கிள் ஆண்டி, குட் நைட் அப்படின்ற மாதிரி நடிக்க ஆரம்பிக்க இவனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து என்னடா நினச்சிட்ருக்க, ஒரு நைட் உன்னால் பொறுத்துக்க முடியாதா, இவன் இன்னைக்கு நைட் இங்கே தான் தூங்குவான் அப்படின்னு ஹீரோயினி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுவாங்க. இவனுக்காக இவன் நடிக்கிறான்டி அப்படின்றதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயினி போயிடுவாங்க. வின் பண்ணிட்டேன்னு சந்தோஷமா சரி தூங்கி தோலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பெட்டில் 2 பேரும் படுத்துட்ருக்க. கொஞ்ச நேரம் போக போக நம்மளோட ஸ்கூல்மேட் ரொம்ப அட்ராசிட்டி பண்ணுவார். இதெல்லாம் நம்ம ஹீரோவால் பொறுத்துக்கவே முடியாது, இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட்